कृष्णा नी बेगणे बारो कृष्णा नी बेगणे बारो எங்கிருந்தெல்லாம் பிறந்தாய், எப்படியெல்லாம் வளர்ந்தாய்? ரமா ராதாதயச்சேதி தாசிபேதைஹி ந வித்யசே. அதான் விசேஷம். எப்படி அங்க வைகுண்டத்துல மகாலட்சுமி தாயார் என்று பெரிய பிராட்டியார் விளங்குகிறாளோ, அந்த பெரிய பிராட்டியார் தான் ரமா ராதாதயச்சேதி. அவள் ரமா, அவளே ராதா, அவளே நீலா என்று தாசிபேதைஹி. அப்பா என்னப்பனே சர்வேஸ்வரா, அந்த பிராட்டியினுடைய ஆகாரத்திரைய சம்பன்னாம் என்பதாக அந்த பிராட்டியினுடைய சொரூபம் பலவிதமாக இருக்கும் பொழுது நீ இங்கே வந்து ஒரு அவதார், ஒரு குலத்திற்கு தக்கபடி அவன் நீலா பிராட்டி, அடுத்தது அடுத்த குலத்திற்கு தக்கபடி ருக்மிணி பிராட்டி. ஆனால் இவள் யாரு? ரமா பிராட்டி. ஆகாரத்திரைய சம்பன்னாம் அரவிந்த நிவாசனியும் அசேஷ ஜெகதீஷித்ரீம்னு அவள் போகார்ச்சை, லயார்ச்சை, காமியார்ச்சை அப்படி வச்சுக்கோ. இல்ல திருமகள், மண்மகள், நீளை, எப்படி வேணா இந்த ஆகாரத்திரைய சம்பன்னம் மறுமொழியும். 3 விதமான ஆகாரத்தை உடையவள் பிராட்டி. அப்படின்னா அந்த ஒரே பிராட்டி தான் பல ரூபங்களினாலே எம்பெருமானுக்கு பல போகங்களை அளிக்கிறாள் என்றும் பொழுது அப்ப ரமா ராதாதயச்சேதி தாசிபேதைஹி ந வித்யசே, நீ அதுல வித்தியாசமே இல்லைன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்ப சுவாமியினுடைய திருவுள்ள பிரகாரம் நாம் அனுபவித்தோமேயானால் ராதை என்பது பிராட்டியினுடைய ஸ்வரூபம். நப்பிண்டே பிராட்டியினுடைய தத்துவம் ஸ்பஷ்டமாக காண்பிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, ஹஸ்ரீவ ஷாலி பாலிகாலாம் இருந்துட்டாளே அப்படின்னார். அது இந்த யாரவாபிரத்துல ஒரு சுவாரஸ்யம் என்ன, பிருந்தாரண்யம் அந்த காட்டை வச்சுட்டு வர்ணிக்கிறார் சுவாமி. பிருந்தாரண்யம் அப்படின்னு பேரு. அங்க தொட்ட தொட்ட இடந்தோறும் வேதம் தான் சுவாமி. நீ எதை எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த பிருந்தாவனத்துல மொத்தம் வேத ஸ்வரூபமா தான் இருக்கும், வேற ஸ்வரூபம் கிடையவே கிடையாது. ஏன்னா கிருஷ்ணன் இருக்கான், அந்த இடத்துல என்ன இருக்கணுமோ அது அப்படிதான் இருக்கும். கிருஷ்ணனுடைய சாநித்தியம் இருக்கக்கூடியதான க்ஷேத்திரம். அனந்தலீலோச்சித பூமிகாப்தை ஆவேதிதான் வேதவனே சரேந்திரைஹி பதஸ் சமஸ்தாய கிரஹீத சாபா குப்தஸ்திதிம் கோபசுதா விதேனுஹு. கிருஷ்ணன் காட்டுல பசங்களோட சேர்ந்து வேட்டைக்கு போறான். 2-3 விஷயங்கள் பார்க்கணும், 2-3 சந்தர்ப்பங்கள். ஒன்று, பசுக்களை மேய்த்து செல்லும் பொழுது வேத ஸ்வரூபம் ஸ்பஷ்டமா தெரியறது. அடுத்தது கிருஷ்ணன் வேட்டைக்கு போகும் பொழுதும் வேற வைபவம் தெரிகிறது. அனந்த லீலோச்சித பூமிகாப்தை நடவத் பூமிகா பேதைஹி நாததிவ்யம் பிருதக்விதம் பும்சாம் அனன்ய பாவானாம் புஷ்டாசி ரசம் அத்புதம். முதல் சர்க்கத்துல தேவர்களுடைய ஸ்தோத்திரம். சைலூஷவத் விவித வேஷ பரிகிரகம் துவம் வரதராஜ பஞ்சாஷத். தேவோ ந சுபமாதனோத தசதா நிர்வர்த்தயன் பூமிகாம் ரங்கே தாமனி லப்த நிர்பர ரசைஹி அத்தியக்ஷிதோ பாவுகைஹி. ஒரு தேர்ந்த நடிகன் பலவிதமான வேஷங்களை எடுத்துக்கொண்டு அற்புதமான தன்னுடைய நாட்டிய திறமையினாலே ரசிகர்களுடைய ஹிருதயத்தை கொள்ளை கொள்வதைப் போல பும்சாம் அனன்ய பாவானாம், வேற எதிலையுமே புத்தி போகாதவாள் யாரு? மகான்கள், சாந்திரச பிரதான பூதர்கள். அவளுக்கு வெறும் சிங்காரங்காரெல்லாம் இருந்தா போறது. சிங்காரம் உண்டு. அசபிய பரிபாட்டிகான் அதிகரோத்தி சிங்காரிதா. சங்கல்ப சூரியத்தில் எடுப்பார். சிங்காரம்னா நீங்க என்னமோ ஆபாசம் நினைச்சிருக்கீங்களா? சிங்காரத்தை எப்படி சொன்னா சிங்காரமா இருக்கும் அப்படி சொல்லணும்னு. ரௌத்ரத்தை எப்படி காண்பிக்கணுமோ அப்படி காண்பிக்கணும். வெறுமை எல்லாத்தையும் தள்ளி விட்டுடாதீங்கன்னு ஒரு சுவாமி. அப்ப பும்சாம் அனன்ய பாவானம், வேற எதுவுமே ஆசைப்பட மாட்டா. சாந்தி ரசம். பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள், அவனுடையதான விசேஷமான அவதார லீலா வினோதங்கள், இது ஆசைப்படுறவாளுக்கு பும்சாம் அனன்ய பாவானம் புஷ்டாசி ரசம் அத்புதம். நிஜாவதார மர்மமலுன்னு தெளிசின வாளிக்கு நீ வலையின்சிதேமகோ ராமா. தியாகபிரம்மம் கேட்ப, என்ன பண்ணே ராமா, உன் அவதார லீலா வினோதத்தை அறிந்திருக்கக்கூடிய பாகவரோத்தவர்களை நீ ஏமாற்ற முடியாதுன்னு. உன் வேலையை வேற கிட்ட போயிருக்காமி. அவதார மர்மமலுன்னு தெளிசின வாளிக்கு உன் அவதாரத்தின் மர்மத்தை தெரிந்தவர்களை நீ ஏமாத்துவியோ? நாட் பாசிபிள், எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு. இப்ப அனந்த லீலோச்சித பூமிகாப்தை, எத்தனை விதமான லீலைகள் டாப்பா இங்க பிருந்தாவனத்துல. இத்தனைக்கும் பிருந்தாவனம்னா நெருஞ்சிக்காடுன்னு பேரு. வந்தே பிருந்தாவன சரம்.
பிருந்தாவனச்சரம், பிருந்தாவனச்சரம். இங்க பிருந்தாவனத்தில் கிருஷ்ணன் சஞ்சரிப்பது வனச்சரனை போல, ஒரு வேடுவனை போல கிருஷ்ணன் இந்த பிருந்தாவனத்தில் சுத்தின் இருக்கான். பட்டர் சாதித்தார், கிருஷ்ணனுடைய திருவடி PhD பண்ணி தின்னர். என்ன சப்ஜெக்ட் சுவாமி அப்படின்னு கேட்டார். பிருந்தாவன ஃபுட் ஸ்டெப்ஸ் என்ன புரியலையேனார். எத் பிருந்தாவன பண்டிதம், எத் பிருந்தாவனச்சர பண்டிதம். நெருஞ்சி முள்ளு, பிருந்தாவனம்னாலே நெருஞ்சி காடு. பிருந்தாவனம் பகவதா கிருஷ்ணேனா கிருஷ்ட கர்மணா சுபேன மனசாத்யாதம் கவாம் விருத்திம் அபிப்சதா. விஷ்ணு புராணத்தில் சொல்லுவார், இவாள்லாம் கோகுலத்தில் இருந்தா அடிக்கடி ஆபத்துக்கள்லாம் வருது, தாய் வேஷத்தில் பேயெல்லாம் வந்துருச்சு, இதுல இருந்து கிருஷ்ணனை காப்பாற்றணும், வேற வழி இல்லை. பக்கத்தில் ஒரு ஊருக்கு போலாம்னா பக்கத்து ஊர் பிருந்தாவனம், அது முழுக்க நெருஞ்சி காடா இருக்கு, நெருஞ்சி முள்ளா இருக்கு, நாமளும் நடக்க முடியாது, ஆடு மாடுகளும் நடக்க முடியாது. என்ன பண்ணலாம்னா இந்த விஷயம் கிருஷ்ணன் காதல விழுந்தது. சுபேன மனசாத்யாதம் கவாம் விருத்திம் அபிப்சதா. உடனே கிருஷ்ணன் சங்கல்பித்தான், பச்சை பசும் புற்காடாக மாறியது பிருந்தாவனம். பெருமாளுடைய சங்கல்பத்தினால. ஏன் தெரியுமா, இந்த முள்ளுல நெருஞ்சி முள் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அதுக்கு ஏன் தெரியுமா நெருஞ்சி முள்ளு பேரு? அது கேப் விடாம காலில் பொத்தும். ஒரு இடத்துல காலை வச்சாலும் இன்னொரு இடத்துல குத்தும். அப்படி ஒரே சமயத்தில் 4-5 முள்ளு குத்தும். இன்னொரு காலை பேலன்ஸ் பண்ணி எடுக்கிறது கூட டைம் கிடைக்காது. அது ஒன்றும் பெருசா நமக்கு வலிச்சிடாது, ஆனா அது நெருங்கி குத்தும். ஒருத்தனுக்கு காலில் நெருஞ்சி முள் குத்திடுத்து. வைத்தியர்கிட்ட போனான். அவர் ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தார். ஆஸ் யூஷுவல் இவனுக்கு புரியல. என்னடா, பத்துரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் காலை வாங்கி தேய் அப்படின்னா. ஏயா என் காலில் முள்ளு குத்திடுத்து, நீ யாரு காலையோ வாங்கி தேக்க சொல்றீங்க. 10 ரதன் புத்திரன் படிடா, அதை திருப்பி படிடானார். டாக்டருக்கே திருப்பி படிக்க முடியாத பிரிஸ்கிரிப்ஷன் இல்லையா. 10 ரதன் புத்திரன் தசரதன், தசரதனுடைய புத்திரன் ராமன், புத்திரனுடைய மித்திரன் யாரு அப்படின்னு கேட்டா சுக்ரீவன், சுக்ரீவனுடைய சத்ரு யாரு வாலி, வாலினுடைய மனைவி யாரு தாரை. அவள் காலை வாங்கி தேயினா. என் காலில் சுவாமி முள்ளு குத்திடுத்து, நீர் அவ காலை போட்டு தேக்க சொன்னீர். அட லூசே, தாரையில காலை வாங்கு, என்ன பண்ணணும், தரையில தேய்ச்சிட்டு போயிட்டே இரு, இதான் ட்ரீட்மெண்ட். அவன் சொன்னா, இனிமே என் காலில் லாரியே ஏறினாலும் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரமாட்டேனே. ஒரு முள்ளு குத்தினதுக்கு இவ்வளவு அக்க போறா. ஏன் சுவாமி டே காலை தேய்ச்சிட்டு போடான்னு சொல்லக்கூடாதோ. அதுக்கு நான் யாரோ பெரிய உபன்யாசத்துக்கே போயிடுவோம் சுவாமி, அது கொஞ்சமாவது புரியும். அதனால இது பிருந்தாவனம் பகவதா கிருஷ்ணேன அக்லிஷ்ட கர்மணா சுபேன மனசாத்யாதம் கவாம் விருத்திம் அபீப்சதான. அந்த பிருந்தாவனத்தில் பெருமாள் சங்கல்பித்தான். அப்ப பட்டர் சாதித்தார், எத் பிருந்தாவன பண்டிதம். என்னது, அந்த இடத்துல நடக்கிறதுக்குன்னே கிருஷ்ணனுடைய திருவடிகள் PhD பண்ணித்தான். ஒரு காலில் சங்கு, ஒரு காலில் சக்கரம், இரு காலிலும் இலச்சிறைகள் படம் நடந்துன்னு பெருமாள் இப்படிதான் நடந்திருப்பான். பத்திரமகரி முத்ரா சமுத்ராம்பரான்னர் சுவாமி தேசிகன் எத்திராய சப்தத்தில். எங்க ஸ்ரீபாஷ்யக்காரர் நடந்து செல்லும் பொழுது அந்த பூமி தேவிக்கு அவ்வளவு பாக்கியம் கிடைச்சிருக்கடாப்பா அவருடையதான திருவடி வைப்பினாலே. எத் விந்யாச மிஷேஷ பத்திர மகரி முகரி முத்ரா சமுத்ராம்பரா அப்படின்னு ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவடிப்பட்டதுனால பூமிக்கு அவ்வளவு பாக்கியம்னு. இவன் போறான் அனந்தலீலோ, இப்படியெல்லாம் லீலா வினோதங்கள் வேடிக்கைகள். வேட்டைக்கு கிளம்பி போறான், கூட வேடுவர்கள் வர்ணமே. அனந்தலீலோசித பூமிகாப்தைஹி ஆவேதிதான் வேதவனே சரேந்திரைஹி பதஸ்தமாஸ்தாய கிரஹீத சாபா குப்தஸ்திதிம் கோபசுதா விதேனுஹு. குப்தஸ்திதிம், அந்த அவனை பார்த்தாலே அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. வைரமுடிய சமர்ப்பணையில கருடன் வந்து இந்த பையனை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குன்னு யோசிச்சான். விரோச்சரன் வைர கிரீடத்தை தூக்கிட்டு போயிட்ட உடனே கருடன் பாதாளத்திலிருந்து வைர கிரீடத்தை திருப்பி கொண்டு வரார். வந்தா இங்க கிருஷ்ணனை பார்க்கிறார். பார்த்தா இவரை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு. எங்க பார்த்தா மாதிரி இருக்கு? வைகுண்டத்துல பார்த்தா மாதிரி இருக்கு. ஆதியன் சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்தான். என்ன அர்த்தம்? உபன்யாசம் வரைச்ச நோட்ஸை மறந்து ஆத்துல வச்சுட்டு வந்துட்டார். இங்க வந்தா மகாஜனங்களே நாமெல்லாம் எதுக்காக கூடியிருக்கோம் தெரியுமா? தெரியுமே. அப்ப தெரிஞ்சவாளுக்கு நான் என்ன புதுசா சொல்ல போறேன், போயிட்டு வரட்டா? இது என்ன வம்பா போச்சே? இல்ல இல்ல சுவாமி எங்களுக்கு தெரியாது. அடாடா,
என்னதுன்னு கூட தெரியாமல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் இப்படி வேஸ்ட் பண்றேளே, இப்படி ஒண்ணுமே தெரியாத உங்களுக்கு புதுசா நான் சொல்லி என்ன தெரிய போறது, அதனால போயிட்டு வரேன். இது என்ன, இவரை எப்படியாவது மடக்கணுமே. சுவாமி எங்களுக்கெல்லாம் தெரியும், அவளுக்கு தான் தெரியாது. அப்புறம் என்ன, தெரிஞ்சவா தெரியாதவாளுக்கு சொல்லுங்கோ, இதுல நான் எதுக்கு? ஏன் அங்க வைத்த இங்க பிறந்துட்டார். எங்க சுவாமி இருக்கிறதுல இந்த மாதிரி ஒரு சிரமம் ஏற்பட்டதில்லை. எதுக்காகனா, எம்பெருமான் அங்க இருந்தானே, அவன் இங்க வந்துட்டானே, அங்கு வைத்த இங்கு பிறந்தன, அங்கு வைத்தபடியே இங்கு பிறந்த அவதாரஸ்ய சத்தியத்துவம் அஜஹஸ்வஸ்வபாவத்தான சுவாமி தேசிகன். அந்த தனக்கும் தன் தன்மை அறியான். அவன் இங்க வந்துட்டானா எல்லாம் முடிஞ்சு போச்சு அவனுக்கு. அஜாயமானோ பகுதா விஜாயத்தைன்னா, அங்கு வைத்தபடியே எப்படி பெருமாள் பரவாசுதேவனாக இருப்பானோ அது துளியும் குறையாதபடி இங்க இருக்கான் சுவாமி. அங்கு வைத்தபடியே இங்கு பிறந்தவன். நோட்ஸ் இல்லைனாலும் உபன்யாசம் நடக்கும்னு அர்த்தம் இல்லையா? அப்ப இவனுடையதான அந்த வேஷம் பார்த்துண்டா சட்டுன்னு எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. தலையில தோண்டோ முண்டாகண்டா தலப்பா கட்டின்னு இருக்கான், ஹா என்றான், ஹூ என்றான், கையில ஒரு வில்லு வச்சுட்டு இருக்கான், அம்பு வச்சுட்டு இருக்கான், கூட 10 பேர் வேடுவர்கள் போறா. யாருன்னர்? பெருமாள் காட்டுல போறானோ இல்லையோ, ஆரண்யத்துல போறானோ இல்லையோ, அப்ப அவனுக்கு திருவேணி காவல் வரணுமே. யாரு? ஆரண்யகம்ன்ற வேதபாகம் தான் வேடுவர்களாக பெருமானை பின்தொடர்கின்றனர் சுவாமி தேசிகன். வேற யார் நினைச்சிருக்க? வேதவனே சரேந்திரைஹி, அவன் சஞ்சரிப்பதே வேதம் என்னும் அழகியதான காடு. ஆரணநூல் வழிச்செவ்வை வந்தே ஹஸ்திகிரீஷஸ்ய வீதி சோதக கிங்கரான். சுவாமி அங்க ரகசிய திரைசாரத்தில் சாதிப்பார். தேவப்பெருமாள் எழுந்தருளக்கூடிய ராஜ பாட்டை, ராஜ மார்க்கம் எது அப்படின்னு கேட்டா அது வேத மார்க்கம். அதனால்தான் ஆச்சாரியர்களுக்கு என்ன பேரு? வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியர்கள் அப்படின்னு பேரு. வேத மார்க்கத்தை பிரதிஷ்டை செய்பவர்கள், மற்றவர்கள் வேற மார்க்கத்தை காமிப்பவர்கள். அப்ப அந்த வேதம் என்னும் மார்க்கத்தில் பெருமாள் போறான். ஆரண்யகம், பிருஹத் ஆரண்யகம், இது பிருந்தாரண்யம். பிருகதாரண்யகம்ன்றதான அந்த பெரிய உபனிஷத் தத்துவம் இல்லையா, அதுதான் லீலாசுகர் சொல்லுவார். உபனிஷத்ததர்த்தம் உலூகலே நிபத்தம் அப்படின்னு கிருஷ்ணகர்ணாமிருதத்துல. ஐயா உபனிஷத்தினுடைய தத்துவம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, உலூகலே நிபத்தம், இங்க உரல்ல கட்டி வச்சிருக்க. அவன இக்கட்டை நினைத்தால் நமக்கு சம்சார இக்கட்டு போகும். பிள்ளை திருநறையோர் அறியார். இந்த கட்டை தியானம் பண்ணு. அதுக்கு தேசிகன் ஒரு வேதாந்தம் சொல்ல போறார், தத்கர்த்து நியாயம் சொல்ல போறார் அடுத்தது. அப்ப இவன் அனந்தலீலோச்சித பூமிகாப்தைஹி, எத்தனை விதமான விசேஷமான அவதாரங்கள் பண்ணக்கூடியவன். ஆவேதிதான் வேதவனே சரேந்திரைஹி பதசமாஸ்தாய கிரஹீத சாப குப்தஸ்திதிம் கோபசுதா விதேனுஹு. வேதங்களாகிறதான புருஷர்களினாலே, வேடுவர்களினாலே பின்தொடரப்பட்டவனாக பெருமாள் போயிட்டு இருக்கான். சரி சுவாமி, என்னதான் வேடுவர்கள்னு சொல்றீங்களோ இல்லையோ, அப்ப அவளுக்கு ஒருத்தர் தலைவர் இருக்கணும். அப்படி ஒருத்தர் கூட இருந்தா தானே. யாரு? வேற இவரோ எங்கேயோ பார்த்தாம இருக்கு. எங்கேயோ பார்த்தியா? இங்கதான் பார்த்திருக்க. யார்? ஒரு விஸ்வக்சேனர். அவர் தான் வேடுவர்களுக்கே தலைவர். அவர் தான் முதல்ல போயிட்டு இருக்கார். அவருன்னா பெருமாள் கூட சேர்ந்து அவரும் வேஷம்லாம் போட்டு சூட்டு நன்மாலைகள் தூயனவேந்தி பாசுரத்துல பார்க்கிறோம்ல. என்ன பண்ணா? விஸ்வக்சேனர் பெருமாளுக்கு தூபம் சமர்ப்பிக்கிறார் வைகுண்டத்துல. திருவாராதனம் பண்றார். அப்படி திருவாராதனம் பண்ணச்சே தூரசி தூர்வ தூர்வந்தம், வெறும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி இல்ல, ஒரிஜினல் சாம்பிராணி. அந்த சாம்பிராணியில தூபம் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சார். ஒரே புகை மண்டலமா எடுத்து அந்த புகை மண்டலம் விலகி அடுத்தது தீபம் சமர்ப்பிக்கணுமோ இல்லையோ, அப்படி தீபத்தை கையில தாகன சோஷண பிளாவனம் பண்ணி அப்படி எடுத்து மூஞ்சி பெருமாளை பார்த்தார். பெருமாள் அப்படி உட்கார்ந்தார். என்ன ஓய், எங்கேனா பூலோகத்துக்கு போயிட்டு வந்தீரானர். எப்படி கண்டுபிடிச்ச? வாய தொடையும் என்ன ஒட்டின்னு இருக்குன்னு. அவன் கிளம்பச்சேவோ யாராத்துலயோ கையை விட்டு எடுத்துட்டு வந்திருக்கான். இந்த புகை கலையறதுக்குள்ள பெருமாள் பூமிக்கு வந்து அவதாரம் பண்ணி பிறந்த வாரம் வளர்ந்த வாரம் பெரிய பாரதம் கை செய்து சரிட்டு கிளம்பி வாடானா டொபுக்கு வாயில உட்காந்துட்டான். விஸ்வக்சேனர் முதல்ல வாயத்தொடையும். இந்த புகை கலையறதுக்குள்ளேயே பெருமாள் பண்ணின மேஜிக் அதுன்னு. அப்படி ஒரு அகடித கடனா பட்டியசீன்னு ஒரு அகடித கடனா சாமர்த்தியம் எம்பெருமான் காண்பிக்கிறான். இங்க சுவாமியினுடைய வைபவம் என்ன அப்படின்னு கேட்டா, சதாவரீதா மணிபத்த மூர்த்னா, ஒரு காட்டு கொடியாம். அந்த காட்டு கொடியை எடுத்து
அவருக்கு தள்ள கட்டின்னு இருக்கார். யாரு? அந்த ஹெட் பேண்ட் போட்டுன்னு இருக்கார் விஸ்வக்சேனர். அவரும் மொனமொனன்னு இவன் தான் காட்டில் இருக்கிறதெல்லாம் துளி வாயில் போட்டுட்டானா, காதில் என்ன கையில் என்ன அப்படி கேட்டா ஒன்றும் கிடையாது பெருமாளுக்கு. சாதாரண அந்த பந்தூக புஷ்பங்கள், குந்துமணி மாலைகள், அவன் ஆர்னமெண்ட் போட்டுக்கிறது மட்டும் இல்லை, இன்ஸ்ட்ருமெண்ட் கூட புல்லாங்குழல் பாருங்க. ஒரு பியானோ வாசிக்கூடாதோ கிருஷ்ணாவதாரத்தில், ஒரு மிருதங்கம் வாசிக்கூடாதோன்னார். போற வழியில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைக்கலனாலும் டக்குனு ஒரு மூங்கில உடைச்சா 2 தோலை போட்டா அது முடிஞ்சு போச்சு, அது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயிடும். எங்க ஊர்ல ஒருத்தர் கேட்டார், சுவாமி இந்த ராகத்துக்கெல்லாம் பேர் சொல்லிட்டே வரவேன், எனக்கு ராகமும் வராது வராகமும் வராது, இல்லை எனக்கு அர்த்தம் சொல்லுங்க. சரி ஏதோ 2-3 ராகத்துக்கு பேர் கேட்டார், அது ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு அவர் கன்வின்ஸ் ஆயிட்டார். அப்புறம் எதுகுல காம்போதி அப்படின்னு என்ன சொல்றது, இன்னும் இல்லடாப்பா, கிருஷ்ணன் எதுகுலத்தில் பிறந்தவன், அவன் இவ்வளவு பெரிய காம்பு ஊதினான் இல்லையோ, அந்த புல்லாங்குழலில் வந்த ராகம் தான் எதுகுல காம்போதி. அப்படியா சுவாமி, நாளைக்கே நெட்ல போட்டுறேன், கேவமா இருந்து அமிச்சிட்டோம். வேற நான் என்ன சொல்ல முடியும், எதுக்குள்ள காம்பு ஊதி, அவர் பாதி தமிழ் பாதி சம்ஸ்கிருதம் கூட யோசிக்கல. இப்படியே உபன்யாசங்கள் பண்ணி பழக்கமாயிடுது எங்களுக்கு. ஆகையால பெருமாள் எடுத்துக்கிறதே அது என்ன அழகு தெரியுமோ இல்லையோ, வம்சம் அப்படின்னாலேயே வேணு அந்த புல்லாங்குழலுக்கு பேர். அந்த வேணு என்பதான புல்லாங்குழல் பெருமாள் அதுலயும் ஒரு சௌலபியத்தை காமிக்கிறார். அது ஒரு விசேஷம். இன்னைக்கு நம்ம பிருந்தாவனத்தில் போனா பார்க்கலாம், வம்சி சோரி ராதாராணி அப்படின்வா. அங்க என்ன பெருமாளை பார்த்தாலும் அந்த புல்லாங்குழல் இடுப்புல சொருகி வச்சுருக்கான். செங்கமல நான்மலர் மேல் தேனுகுரும் அன்னம் போல் செங்கட்கருமேனி வாசுதேவனுடைய அங்கை தலைமேறி அன்னவசம் செய்யும் சங்கரையான்னு ஆண்டாள் பொறாமப்பட்டாளோ இல்லையோ சங்கத்தை பார்த்து. ராதாவுக்கு பொறாமையா, இவர் இடுப்புல சொருகிக்கிறார், எடுத்து ஊன்னு ஊதுறார், லிப்லாக் பண்றார். இது என்ன இந்த வேணு கிட்ட இவருக்கு இவ்வளவு பிரியம், நம்மளை கூட மதிக்க மாட்டேன்றாரேன்னு புல்லாங்குழல ராதாதேவி திருடின்னு வந்துட்டாராம். அட்லீஸ்ட் புல்லாங்குழல தேடிண்டாவது கிருஷ்ணன் நம்ம கிட்ட வரானா அப்படின்றதுக்கோசரம் புல்லாங்குழல அவர் திருடி வச்சுட்டா. அவளுக்கு ஒரு கோவில், வம்சி சோரி ராதாராணி, புல்லாங்குழல் திருடி ராதாராணி அப்படின்னு. அவன் கேடி என்ன பண்ணான், புல்லாங்குழல் நீ வச்சுக்கோ, நான் வேற ரெடி பண்ணிக்கிறேன் கிளம்பி போயிட்டான். கடைசியில் அதுவும் அவளுக்கு பாக்கியம் இல்லை அப்படின்னு அங்கே ரொம்ப விசேஷமா கொண்டாடுவான். அந்த ஊர்ல நிதிவன்ல சேவா கொஞ்சில் போனா அந்த ராதாதேவியினுடைய தானே அழகான அந்த ஆலயத்தை சேவிக்கலாம். இப்ப இவர் பார்த்தார் விஸ்வக்சேனர், என்னையா இவன் சௌலபியம் சௌலபியம் கடைசியில் நம்மளையும் இப்படி இறக்கிட்டானே, காட்டுக்கோடி எடுத்து தலை கட்டிக்கொண்டான் வருவான். அப்படி எடுத்து கட்டிக்கிறார் விஸ்வக்சேனர் ராம்போ மாதிரி. சதாவரீதா மணிபத்ரமூர்த்தனா ஷார்கத்வனி திராசித சிம்ஹயூதான் அநீகநாத பிரமுகானகார்ஷீர் அக்ரேசரான் வியாததனூனனந்தஹ. அநீகநாதம், அநீகம் அநீகேஸ்வரம் ஆசிரியே என்பதாக அநீகேஸ்வரம் யாரு, அநீகம்னா சேனாபதி. அவர் யாரு, விஸ்வக்சேனர். அநீகநாத பிரமுகானகார்ஷீத் அக்ரேசரான் வியாததனூனனந்தஹ. இப்படி தன்னை ஒரு வேடுவனாக்க காண்பித்துக் கொண்டு முன்னாடி விஸ்வக்சேனர் அவர் தலையில் காட்டுக்கொடிகளை எல்லாம் கட்டிக்கொண்டு முன்னே போக கிருஷ்ணன் வேதங்கள் புடைசூட வனவிகாரம் செய்கிறான். வேதங்கள் எல்லாமே பெருமாளை பின்தொடர்கிறது. மற்றொருத்தி இந்த ஷாலிபாலிகா அப்படின்னு ஒருத்தி பார்த்தோம் இல்லையா, அந்த ஊர்ல அவ மட்டும் இல்லப்பா, அந்த பெண்கள் எல்லாருமே ஆலோலம் சொல்லுவா, பார்த்தா தெரியும். தயாசதகத்தில் சுவாமி சாதிப்பார், சரணாகத சஸ்யமாலினியம் விஷசைலேஷ கிருஷிவலம் விரோதி. விவசாயின்னா யாரு, ஃபார்மர், குடியானவன் இல்லையா. ஏன பெருமாள் அந்த 7 மலைக்கு மேலே உட்கார்ந்துட்டு இருக்கார், என்ன விசேஷம்? ஏன் திருவேங்கட மாமலையில் அவ்வளோ ஒசரத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். நம்மளால சட்டுன்னு மலைக்கு போக முடியல, முன்னாடி உட்காந்தாலும் வயிற்ற பரட்டுறது, பின்னாடி உட்காந்தாலும் தலை சுத்துறது, என்ன விசேஷம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு பதில் சொன்னார் பெருமாள், இங்கே பாரு, ஒரு விவசாயி, அவனுக்கு ஒரு 10 ஏக்கரா பூமி இருக்கு, நன்னா பூமியை உழுது அதில் விதைச்சு அதெல்லாம் களையெல்லாம் எடுத்து
நன்னா பயிரெல்லாம் வந்திருக்கு, அறுவடைக்கு பயிர் தயாராயின்னு இருக்கு. வயல்வெளியை காப்பாற்றுவதற்காக பெண்கள்லாம் இருந்துட்டு இருப்பா, பாட்டுலாம் பாடுவா, டான்ஸ் எல்லாம் ஆடுவா. அவளுக்கு ஒரு ரெக்ரியேஷன் வேணுமோ இல்லையோ, நாட்டுப்புற பாட்டுலாம் பாடுவா, கானா பாட்டுலாம் பாடுவானார். சுவாமி தேசிகன் சொன்னார், ஆமா கானா பாட்டு தான் பாடினார். என்ன கானா பாட்டு? அவர்கள் பாடினது அனைத்துமே சாமகானம்னர். கிருஷ்ணன் பிறந்த ஊர்ல அது காலை எழுந்து கரிய குருவிக்கணங்கள் மாலின் வரவு சொல்லி மகிழ்வெய்துதல் மெய்மை கொலோ ஆண்டாள் பாடினான். காலங்காலத்தால எழுந்து அந்த கரிச்சாங்குஞ்சு உட்கார்ந்ததுன்னா அது என்ன பண்ணுவோம்? கேசவா நாராயணா மாதவான்னு. நஞ்சியர் கேட்டாராம் பட்டர்கிட்ட, அப்படிலாம் பட்சிகள் பண்ணுமா சுவாமி அப்படின்னார். அதுக்கு பட்டர் சாதித்தார், நாச்சியார் பிறந்த ஊரில் பட்சிகளுக்கு வேறு என்ன பொழுதுபோக்குன்னு கேட்டார். ஆண்டாள் அவதாரம் பண்ணி இருக்கிற கஷேத்திரத்துல பட்சிகளுக்கு வேற என்ன பொழுதுபோக்கு? அது காலங்காத்தால உட்கார்ந்து ஸ்கோரா பார்க்கும், ராத்திரி விட்டு போயிடுது அப்படின்னு. நாச்சியார் பிறந்த ஊரில் பறவைகளுக்கு வேறு என்ன பொழுதுபோக்கு பட்டர் கேட்டார். கவிகள் வர்ணிப்பா, அதாவது ஆசிரமங்கள்லாம் போனோம்னா அந்த ஆசிரமங்கள்ல கிளிகள்லாம் உட்காந்து அழகான வேதம் சொல்றது. ஏன்னா அந்த மகான்கள் வேதம் சொல்றதை கேட்டு கேட்டு திருப்பி திருப்பி பழக்கப்பட்டதுனால கிளிகள்லாம் வேதம் சொல்றது சொல்லுவோம். இப்ப இந்த பெண்களே இருக்காளே, அவர்கள் நாட்டுப்புற பாடல்கள் பாடுறது கூட சாமகானம் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்? அவளுக்கு எதுவா இருந்தாலும் கிருஷ்ணன் தான். உத்காயதீனாம் அரவிந்தலோச்சனம் விரஜாங்கணானாம் திவமஸ்பிருஷத்வனிஹி தத்ரஷ்ச நிர்மந்தன சப்தமிஸ்ரஹ நிரஸ்யதே என திசாமமங்களம். பாகவதத்துல சுகபிரம்மம் சொல்லுவ, காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாசனருங்குழலாச்சியர். அவளுக்கு வேற காரியமே கிடையாது. உத்காயதீனாம் அரவிந்தலோச்சனம். தயிர் கடையச்ச என்ன காரியம் பண்ணுவா? கிருஷ்ண கதைகளை பேசுவா. என்ன மாமி உங்காத்துக்கு வந்தானா, எங்காத்துக்கு வந்தானா, இங்க வந்தானா, அங்க வந்தானா, இப்படி போனானா, அப்படி போனானா அப்படின்னு அவ வளத்துக்கு வந்து கிருஷ்ணன் பண்ணின ரவுடிசத்தை ரசிச்சு பேசுவாளாம். நாங்கள்லாம் பால்யத்தில் இருக்கச்சே எங்கள் ஊரில் வீனஸ் காலனி, அயோத்தியா மண்டபம், அங்கெல்லாம் உபன்யாசம் நடக்கும். பெரியவாள்லாம் மகான்கள்லாம் உபன்யாசம் பண்ணுவார். தூப்புல் சுவாமி பண்ணுவார், முக்கூர் சுவாமி பண்ணுவார், சந்தான கோபாலாச்சாரம் பண்ணுவார். அதுக்கெல்லாம் பசங்களும் ஆற்றுல விட்டுட்டு போக மாட்டா. பெரியவா போச்சே பசங்களை அழைச்சும் போவாள். கிளம்பச்சே என்ன பண்ணுவா? ஆற்றுல இருக்கவாளாம் ஒரு இவ்வளோ பெரிய ஹார்லிக்ஸ் பாட்டில் மோரை குத்தி எடுத்துப்பாள். நாங்கள்லாம் சரி பசங்க நமக்கு தான் ஏதோ கொடுக்க போகிறா போல இருக்கு, மத்திய மத்திய பானியம் சமர்ப்பியாமின்னு. எப்படி உபன்யாசம் புரிய போகிறதில்ல, பசங்களுக்கு தாகத்துக்கு கொடுப்பான்னா வந்து உட்கார்ந்தாள்னா 3 மணி நேரம் உபன்யாசம் நடக்கும். இவன் அதை டைட்டாக மூடி இப்படி குளிக்கிட்டே உபன்யாசம் கேட்பான். என்னடா 3 மணி நேரம் கழிச்சு ஆத்துக்கு போச்சே நவநீதமா திரண்டு போவான். எனக்கு நான் உபன்யாசம் பண்ண ஆரம்பிக்கச்சே இந்த கோபிகளுடைய ஸ்திதி அப்பதான் புரிஞ்சுது. ஓ இப்படித்தான் அவ தயிர் கிடைச்சிருப்பா. உத்காயதீனாம் அரவிந்தலோச்சனம் விரஜாங்கணானாம் திவமஸ்பிருஷத்வனிஹி. அந்த சப்தம் லோகத்துல எல்லா இடத்துலையும் பிரதித்வனிக்கிற